السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أن محمد رسول الله ما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. حسبي الله العظيم. سورة البقرة வினுடைய 34வது வசனம் இன்றைய தினம் ஓதி காட்டப்பட்டது. நேற்றைய தினம் 33வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை கொண்டு கொடுத்த கண்ணியத்தை பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றான், மலக்குமார்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும்படி செய்கின்றான். அதற்கு பின்னால் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். மேலும் அடுத்த முறை ஒரே வசனத்தில் இரண்டாவது முறையாக சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். ஒமா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். மலக்குமார்கள் எதை மறைப்பார்களா? எதை மறைப்பதற்கு மலக்குமார்களுக்கு வேலை கிடையாது. அவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அப்படியே சொல்லக்கூடியவர்கள் மலக்குமார்கள். அப்ப யார் மறைத்தது யார்? மனிதனா? ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது என்ன கொண்டிருந்தான்? ஒரு பொறாமை கொண்டிருந்தான், ஒரு அகங்காரம் கொண்டிருந்தான். இந்த படைப்பு என்னை விட சிறந்த படைப்பாக ஆகிவிடுமா என்பதாக அந்த பொறாமையை ஷைத்தான் தன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்திருந்தான்? மறைத்து வைத்திருந்தான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருந்தான். அந்த பெருமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? உஸ்ஜுது லி ஆதம், மலக்குமார்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வ இத் குல்னா லில் மலாயிகா, மலக்குமார்களுக்கு நாம் சொல்லிய பொழுது ஃபஸ்ஜுது லி ஆதம, என்ன செய்யுங்கள்? மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஆதமிற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்படி சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டும் பொழுது ஃபஸஜது, மலக்குமார்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? சஜிதா செய்து விட்டார்கள். இல்லா இப்லீஸ், யாரை தவிர? இப்லீஸை தவிர மற்ற மலக்குமார்கள் அனைவரும் என்ன செய்து விட்டார்கள்? சஜிதா செய்து விட்டார்கள். அபா, அவன் என்ன செய்து விட்டான்? மறுத்து விட்டான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்து விட்டார்கள். நடுவில் ஒரே ஒரு உருவம் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? சஜிதா செய்யாமல் நின்று கொண்டிருக்கின்றது. ஃபஸ்தக்பர, அவன் என்ன செய்தான்? பெருமை அடித்து விட்டான். பெருமை அடித்து விட்டு என்ன சொன்னான்? நான் சஜிதா செய்ய முடியாது என்பதாக அவன் மறுத்து விட்டான். ஓ கான மினல் காஃபிரின், மேலும் அவன் மறுப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். இறைவனுடைய கட்டளைகளை மறுக்கக்கூடியவர்களில் ஒருவனாக அவன் என்ன செய்து விட்டான்? ஆகிவிட்டான் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 34வது வசனம் பேசி காட்டுகின்றது. கணேசக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது குல்னா லில் மலாயிகா, மலக்குமார்களுக்கு நாம் சொல்லிய பொழுது உஸ்ஜுது, நீங்கள் என்ன செய்யுங்கள்? சஜிதா செய்யுங்கள் என்பதாக நாம் சொன்னோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சஜிதா செய்வது என்றால் இந்த இடத்தில் என்ன? நாம் செய்வதை போன்று சஜிதாவா அல்லது வேறு விதமான சஜிதாவா என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டும் பொழுது சில உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அது நாம் செய்வதை போன்ற சஜிதா தான். நாம் தொழுகையில எப்படி சஜிதா செய்கின்றோமோ அதே போன்று சஜிதா தான் என்பதாக சில முஃபஸ்ஸீர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்னும் சில முஃபஸ்ஸீர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அது கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. அந்த சஜிதா எப்படி? முழுமையாக நாம் செய்வதை போன்று அல்ல, லேசாக தலை வணங்குவது. நாம் மரியாதைக்காக சிலரை பார்த்து தலை வணங்குவோம் அல்லவா? ராஜாக்கள் காலத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தலை வணங்கி அந்த அதிபர்கள் எல்லோரும் நிற்பார்கள். அதே போன்று தலை வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? சஜிதா என்பதாக சொல்லுவான். இந்த இரண்டு சஜிதாவில்
இரண்டாவதாக சொல்லப்பட்ட சஜிதா தான் என்பதாக சொல்லக்கூடிய உலமாக்களும் உண்டு. இங்கே நமக்கு அது எந்த சஜிதா என்பது தேவை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டான், நீங்கள் என்ன செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டான். அப்படி கட்டளை இடும் பொழுது என்ன செய்து விட்டான்? இப்லீஸ் மறுத்து விட்டான். அவன் என்ன செய்து விட்டான்? நான் சஜிதா செய்ய முடியாது என்பதாக சொல்லிவிட்டான். காரணம் என்ன? அவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே கர்வம் இருந்தது. ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பொறாமை இருந்தது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியின் மீது பொறாமை இருந்தது. எனவே இப்லீஸ் என்ன செய்து விட்டான்? நான் சஜிதா செய்ய முடியாது என்பதாக அவன் மறுத்து விட்டான். சஜிதா செய்வது என்பது கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் சஜிதா. நீங்கள் கேள்வி கேட்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தானே சிரம் பணிய முடியும், எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருப்பான் என்ற ஒரு கேள்வியும் வரும். அன்றைய காலகட்டத்தில், அதாவது எம்முடைய உம்மத்திற்கு தான் இது இல்லையே தவிர முந்தைய உம்மத்திற்கெல்லாம் கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக சஜிதா செய்யக்கூடிய பழக்கம் உண்டு. முந்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட வேறு பிரதேசத்தில் வசித்துக் கொண்டிருந்த வேதக்காரர்களுக்கு மத்தியிலே இந்த பழக்கம் உண்டு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஷாமை நோக்கி செல்வார்கள். எதற்காக? மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக ஷாமை நோக்கி, சிரியாவை நோக்கி செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் சிரமணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை பார்த்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலேயே சிரம் பணிந்து கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக தகுதியானவர் நீங்கள் தானே யா ரசூலல்லாஹ் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சஜிதா செய்வதை கட்டளையிட வேண்டும் என்பதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாகத்தான் நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன விளங்குகின்றது? அன்றைய காலகட்டத்தில் அந்த சிரம் பணிவது, கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக சிரம் பணிவது என்பது இருந்திருந்தது. ஆனால் எம்முடைய உம்மத்தில் என்ன கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை என்பதை எம்மால் உணர முடிகின்றது. ஏன் இப்லீஸ் அதை மறுத்தார், சிரம் பணிவதை மறுத்தார் என்று சொன்னால், இப்லீஸை பொறுத்த அளவில் அவன் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, இப்லீஸ் மலக்குமார்களை விட கல்வியிலும் இபாதத்திலும் சிறந்தவனாக இருந்தான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இப்லீஸிடம் ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய நேற்றைய தினம் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, இந்த படைப்பிடம் நாம் சஜிதா செய்வதா என்பதாக அவன் இடத்தில் என்ன செய்தது? ஒரு கர்வம் ஒன்று இருந்தது, ஒரு ஆணவம் ஒன்று இருந்தது. மேலும் அவன் என்ன செய்தான்? இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லவில்லை, சூரத்துல் மாயிதாவில், சூரத்துல் ஆராஃபில் சொல்லி காட்டும் பொழுது என்ன சொல்லி காட்டுவான்? அவன் மறுத்துவிட்டு ஹலத்தனி மின்னார் ஹலத்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பாக படைத்தாய், அவரை நீ எதால் படைத்திருக்கின்றாய்? மண்ணை கொண்டு படைத்திருக்கின்றாய். இப்படிப்பட்ட மண்ணை கொண்டு படைக்கப்பட்ட படைப்பிற்காக நான் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாகவும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கர்வத்தை என்ன செய்கின்றான்? வெளிப்படுத்துவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு சூறாவிலே பதிவு செய்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் உண்மையிலே என்ன விஷயம் என்று சொன்னால், நெருப்பை விட மண்ணு தான் சிறந்தது. நெருப்பை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு விஷயத்தை அழிப்பதை தவிர ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா? வெளிச்சம் தரும், மற்ற அதை தாண்டி நெருப்பை கொண்டு இருக்கக்கூடிய பிரயோஜனத்தை விட மண்ணை கொண்டுதான் பிரயோஜனம் அதிகம். கட்டிடங்களை கட்ட முடியும், வீடுகளை கட்ட முடியும். மனிதர் வர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை கொண்டுதான் படைத்திருக்கின்றான், மண்ணை கொண்டுதான் பிரயோஜனம் அதிகம். இதையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி சிறப்புப்படுத்தியிருக்கின்றான்? கல்வியை கொடுத்தும் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். இப்லீஸிடம் கல்வி இருந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியை கொடுத்திருந்தான். அந்த இப்லீஸ் என்ன செய்யவில்லை? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கவில்லை. நாம் ஏன் இந்த நேற்று படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நாம் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக அவன் கர்வம் கொண்டிருந்தான். பொதுவாக இப்லீஸை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்லீஸ் ஷைத்தான் என்பவன் மலக்கா? ஷைத்தான் மலக்கா? ஷைத்தான் மலக்கு கிடையாது. ஷைத்தான் இப்லீஸ் என்பவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷைத்தானுடைய பெயர் அசாசில். அசாசில் என்பதுதான் ஷைத்தானுடைய பெயராக இருந்தது, இப்லீஸினுடைய
பெயராக இருந்தது. இவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். இவன் உலகத்திலே வசித்துக் கொண்டிருந்தான். இவன் உலகத்திலே அவன் மிகப்பெரிய இபாதத்தாளியாக, மிகப்பெரிய கல்வியாளியாக இருந்தான். எந்த அளவிற்கு? மலக்குமார்களை மிஞ்சக்கூடிய அளவிற்கு, மலக்குமார்களிடம் போட்டி போடக்கூடிய அளவிற்கு இப்லீஸ் என்ன செய்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு கல்வியையும் இப்படிப்பட்ட ஒரு இபாதத் தன்மையும் இப்லீஸ் கொண்டிருந்தான். இந்த இப்லீஸ் என்பவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், வேறொரு சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான். கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி. இப்லீஸ் என்பவன் கான மினல் ஜின், அவன் எதுவாக இருந்தான்? ஜின் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனமாக இருந்தான். மேலும் என்ன செய்தான்? ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டான். இந்த இடத்தில் சஜிதா செய்வது விஷயம் அல்ல. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், சஜிதா செய்ய சொன்னது ஏதோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக இருந்தாலும் அந்த இடத்தில் இபாதத் யாருக்குத்தான்? அல்லாஹ்விற்குத்தான். கட்டளை பின்பற்றுவது யாருடைய கட்டளையைத்தான்? அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான். ஆனால் சஜிதா மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவிர, தன்னுடைய தலைகளை தாழ்த்துவது வேண்டும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தவிர, இபாதத் கட்டுப்படுவது என்னமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான். அந்த கட்டளை என்ன செய்து விட்டான்? அவன் மீறி விட்டான். அந்த கட்டளை இடுவதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடி விதமாக கட்டளை இடுவான். சில சமயங்களில் ஹலாலை ஹராமாக்குவான், சில சமயங்களில் எது கூடாதோ அதை ஹலால் ஆக்குவான். ஒரு மனிதனை வெட்டி கொள்வது, தங்களுடைய குழந்தையை வெட்டி கொள்வது, அறுப்பது கூடுமா? சிறந்ததா? கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொன்னார்? வெட்டும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது அஸ்லமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனும் என்ன செய்து விட்டார்கள்? முழுமையாக பணிந்து விட்டார்கள். கட்டளை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அவ்வப்போது அவன் நாடும் விதமாக கட்டளை இடுவான். எதற்காக? அந்த கட்டளை முழுமையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை சோதிப்பதற்காக. அப்படி சோதிப்பதற்காகத்தான் இப்லீஸ் உள்ளத்தில் இப்படிப்பட்ட கர்வத்தை கொண்டிருக்கின்றான், இப்படிப்பட்ட பெருமையை கொண்டிருக்கின்றான். இவன் நாம் சொல்லும் பொழுது அவன் சிரம் பணிகின்றானா, அவன் தன்னுடைய தலையை தாழ்த்துகின்றானா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இப்லீஸை பார்த்து, ஒட்டுமொத்த மலக்குமார்களையும் பார்த்து என்ன செய்கின்றான்? சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில உலமாக்களும் ஃபஸீர்கள் சொல்லி காட்டும் பொழுது மனிதர்களுடைய மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பதை போன்று ஜின் வர்க்கத்தினுடைய மூலமாக இப்லீஸ் இருக்கின்றான் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கமாக அவன் ஜின் வர்க்கத்திலிருந்தும் ஒருவன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் என்பதாக, அவனுடைய பெயர் அசாசில் என்பதாக இருந்தது என்பதாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தான் என்பவன் மலக்குமார்களுடன் ஒருவனாக இன்று கொண்டிருக்கின்றான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? சஜிதா செய்து விட்டார்கள், கட்டுப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஜின் வர்க்கத்தை சேர்ந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அங்கே இருந்தான் அல்லவா? யார் அது? ஷைத்தான். அசாசில் என்ன செய்யவில்லை? கட்டுப்படவில்லை. அவன் பெருமை கொண்டு அதை என்ன செய்து விட்டான்? மறுத்து விட்டான். அவன் மறுத்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை விரட்டி அடித்து விட்டார். இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை கான மினல் காஃபிரின், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுக்கக்கூடிய ஒருவனாக ஆகிவிட்டான். இது கதையல்ல. முதலில் என்ன நடந்தது? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எமக்கு படிப்பினை ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூறாவிலே பதிவு செய்திருக்கின்றான், இந்த அருள்மறையிலே பதிவு செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டான் என்று சொன்னால் அதில் எந்த விதமான சிந்தனைகளும் நமக்கு இருக்கக்கூடாது, எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அது எம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட கட்டளையாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இட்டு விட்டானா, ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்னவாக இருக்க வேண்டும்? அவன் அதற்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீமிற்கு அழகு, ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். அப்படி மறுத்து விட்டோம், மாறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நடப்பது எல்லாம் எமக்கு சோதனையாக அமைந்துவிடும். இந்த உலகத்தில் நடந்த முதல் குற்றமும் பொறாமையின் காரணமாகத்தான் நடந்தது. இந்த உலகத்தில் மனிதன் அனுப்பப்படுவதற்கு முன்னால் மேலே நடக்கக்கூடிய முதல் குற்றமும் பொறாமையின் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான்? பொறாமை கொள்ளக்கூடியவனாக, ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருக்க மாட்டான். அப்படி யாரேனும்
அந்த பண்புகளை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனைகளை அனுபவிக்காமல் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் அந்த பண்பை அவ்வளவு அழுத்தமாக தடுத்து காட்டுகின்றார்கள். முஸ்லிம் இடத்திலே அந்த பண்பு இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே ஒரு கட்டளை வருகின்றது என்று சொன்னால் அந்த கட்டளை ஒரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறிலிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும், நன்றாக பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ரமலான் வருகின்றது, ஜகாத்துகள் கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையானவர்கள் அந்த கட்டளையுடைய விஷயத்தில் குறுக்கு கேள்விகள் கேட்பதை காண முடியும். வெளியிடங்களில் நாம் சென்று சந்தித்திருக்கும் பொழுது சில குறுக்கு கேள்விகள், எப்படி கொடுக்க, ஏன் கொடுக்க வேண்டும் என்பதாக இல்லை, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை கொடுத்தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு விட்டான், கொடுத்தே ஆக வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, கட்டளையை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் மாற்று கருத்து தெரிவிக்கவே கூடாது. அதுதான் ஒரு முஸ்லிமிற்கு அழகு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் என்ன என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது என்பதை நாளை தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான குர்ஆனினுடைய ஞானத்தை தந்தல்வானாக. ஹாதா மின் துலில் முஃமினின் திலா குல்லி கௌலின் ஹதா அஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் வ லிஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.